யாழ்ப்பாணம் பக்கமெல்லாம் 100 ரூபா. யாழ்ப்பாணம் அது வசதி உள்ள இது ஏழை மக்கள் வாங்க ஆட்சி உரிமையில இருந்து வந்த மண் இது. எவ்வளோம்மா கத்திரிக்கா கைத்தங்க தக்காளிப்பழம் இப்படி கீழே வச்சா ஒரு கிலோ அரிசி வாங்கிடாது. கறிமிளகா வெள்ளரை எவ்வளோ வெள்ளரை அடுவாதான் சொல்லியிருக்கிறேன் அரிசிக்கு தான் விலைவாசி உரைக்கிறது அது உரைக்கிறது இது உரைக்கிறது சட்ட வாய்வார்த்தை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டுரிமை வாங்கியாச்சு. ஓகே இப்போ அப்படியே பேக்கெட்டாக வைக்கிறீங்களா? இது எவ்வளோ அப்படியே மாசி ஜாம்பல் என்ன எவ்வளோ இது அப்படியே போத்தல் கத்திரிக்காய் மிளகா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் மாமா? இதோ ஆர்ப்பாட்டம் என்ன கூப்பிட்டா நான் பண்ணுவேன் செய்வேன். என்னதுக்கா? ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். நேற்று பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை பார்த்தால் கப்பல் நண்டு எவ்வளோ ஐயா? நண்டு நண்டு கனவா எவ்வளோ யார்ட்டு இது கல்வெட்டு எவ்வளோ? மாட்டு கிலோ மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ? இஞ்சி எவ்வளோ போகுது இஞ்சி? நீட்டுக்கு மரக்கரை கடைகள்லாம் ஃபுல்லாக மரக்கரை கடை. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பகுதியில் நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி மீன் சந்தையும் பார்க்க போகிறோம், மரக்கறி சந்தையும் வந்து பார்க்க போகிறோம். மரக்கறி சந்தை வந்து விலைகளில் வந்து மரக்கறிகள் வந்து என்ன விலைகளில் வந்து விற்கிறாங்கன்ற நாளில், அது மட்டும் இல்லாமல் மீன் சந்தைகளில் மீன் இறால் கடல் உணவுகள் வந்து என்ன விலைகளில் வந்து இன்றைக்கு கிளிநொச்சி சந்தை பகுதிகளில் வந்து என்ன விலைகளில் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து தரப்போகிறேன். யாராவது எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து சந்தை பகுதிக்குள்ள நான் இப்போ நிற்கிறேன், வெளிப்பகுதியில் நிற்கிறேன். சரியான பிஸியாக தான் இருக்குது இந்த இடம் முழுக்க. இதுதான் சந்தை பகுதிக்கு உள்ளே நாங்கள் போக போகிறோம். ஆனால் எங்கே சந்தை பகுதிக்கு? மீன் சந்தை அதானே இன்றைய தான் முதலாக வார. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை இங்கால தான் மீன் சந்தை இருக்குது. மீன் சந்தையை காட்டுறேன். அம்மாக்கள் கீரை எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கோம். எவ்வளோம்மா கீரை? 150 ரூபா விற்கிறீங்க. நேற்றைக்கு 100 ரூபா விற்றாங்க, இன்றைக்கு விலையா? நேற்றுக்கு அங்கே பக்கமெல்லாம் யாழ்ப்பாணம் பக்கமெல்லாம் 100 ரூபா. வசதி உள்ள இது ஏழை மக்கள் வாங்க ஆட்சி உரிமையில இருந்து வந்த மண் இது. அப்போ கொஞ்சம் கஷ்டமான ஏரியான்றீங்க. ஓ இது கஷ்டமான இது முன் விளக்கிட்ட சாப்பாட்டு கூடி வழி இல்லை. இப்படி கீழே வச்சா ஒரு கிலோ அரிசி வாங்கிடாது. அடுவாதான் சொல்லியிருக்கிறேன் அரிசிக்கு தான் விலைவாசி உரைக்கிறது அது உரைக்கிறது இது உரைக்கிறது சட்ட வாய்வார்த்தை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டுரிமை வாங்கியாச்சு. அவர் வந்தா பிறகு அரிசி ஒரு கிலோ வந்து 260 ரூபா விற்கிது. நாங்கள் வியாபாரம் செய்து கீரைக்கு காசு எடுத்தாலும் அரை கிலோ அரிசி வாங்கக்கூடிய மக்கள் வாழ்றோம். அது உங்களுக்கு விளங்க நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியுது. இல்லை டபுளா இப்போ விலை வாசியா ஏற்றி கொண்டு பாரு. ஆனால் இது நலம்புரி காசு ரெண்டும் கொடுக்குறாங்க. 5000 3000 4000 மக்களுக்கு பாகுபாட்டுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அந்த காசு எடுத்து கொண்டு ஷாப்பிங் பேக்கில் போய் சாமான் வாங்கினா அது முடிஞ்சுது. பேருக்கு நலம்புரி வாழ்வாதாரம் கொடுக்குறாங்க பேர் தான். ஆனால் இந்தியாவில வரிவாத எடுத்து எங்களை சுரண்டி முறுக்கி எழுப்புகளை புழிஞ்சு எடுக்கிறாங்க இந்த ஆட்சி உரிமை. நீங்கள் கீரை மட்டும் தான் விற்கிறதா? கீரை விற்கிறது இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வர சொல்லி இருக்கணும். எங்க ஆர்ப்பாட்டம்? அது இப்போ இது கூட என்னது ஆர்ப்பாட்டம்? அதான் இதை முடிச்சுட்டு சுப்பராக்கி போட்டு எடுப்பேன். 150 ரூபாய்க்கு எடுக்கிறேன். நல்ல பெரிய பொடி தானே? விற்க போறேன். நல்ல பெரிய பொடி தானே? ஓ இது ஓகே 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 சரி. இங்கே பாப்போம். அம்மா வணக்கம். என்ன மாதிரி உங்கள்கிட்ட கீரை எவ்வளோ? விற்கவே இல்லையா? எவ்வளோ கீரை உங்கள்கிட்ட? 130 ரூபா. ஓகே. எவ்வளோ இது பொன்னாங்கண்ணி? இது எவ்வளோ பொன்னாங்கண்ணி? 50 ரூபா. 80 ரூபா. வெள்ளரை எவ்வளோ? வெள்ளரை 60 ரூபா. சரி 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 ஓகே. அப்போ இதான் பிஸ்னஸா நீங்கள்? சரி சரி ஓகே. ரைட்டு. சரி சரி ஓகே. இப்படியே எங்கால கருவாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. கருவாட்டு கடைகள் இருக்குது பாருங்க. இதில் மீன் சந்தைக்கு வெளியிலேயே கருவாட்டு கடைகள் இருக்குது. எவ்வளோ அண்ணா கருவாடு? அண்ணா கருவாடு எவ்வளோ? 2000 ரூபா. இந்த ஒரு கருவாடா? ஒரு கருவாடா? ஒரு கிலோ. கிலோ. இது எவ்வளோ? எத்தனை கிலோ இருக்கும் இந்த கருவாடு? இது 1.5 கிலோ. 1.5 கிலோ இருக்குது. என்ன மீனண்ணா இது? கட்டாப்பாறை. ஓகே ஓகே ஓகே. ரைட் ரைட். இது என்ன மீன் இது?
இது வர்ணக்கட்டை. வர்ணக்கட்டை இது 1600 கிலோ, 1 கிலோ. மற்ற கட்டா இருக்கு 1800 போகுது. 1800. இதே போல இது இப்போ அப்படியே பேக்கெட்டாக விற்கிறீங்களா? இதே போல அப்படியே இது என்ன 800 போகுது ஒரு பேக்கெட். ஒரு பேக்கெட் 800. அரை கிலோ. அரை கிலோ இருக்கும். அரை கிலோ இருக்கு. கிலோ ரைட். 1500 அப்படி. இதுவும் கட்டா பழம் என்ன? இதுவும் கட்ட மாட்டாங்க. இனி கொஞ்சம் வசதி குறைஞ்சாட்டு வந்தால் இது சூட எவ்வளோண்ணா கிலோ? சூட 1200 விற்கிறது. 1000 ரூபா போகுது. 1000 ரூபா. நெத்தலி எவ்வளோ? நெத்தலி நல்ல நெத்தலி என்ன? அது காக்கிலோ 400 போகுது. 300 போகுது. காக்கிலோ 400 1600 என்ன? என்னங்க பையனா? ஒவ்வொரு விலைக்கு ஒரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலைக்கு இருக்கு என்ன? அதான் இப்போ இது வந்து நல்ல பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்தடுத்து இது கொஞ்சம் சின்னனா இது கொஞ்சம் இது எவ்வளோ இருக்குன்னா 300 ரூபா. 1000 ரூபா கிலோ. ரைட். அது காக்கிலோ 200. ஓகே. ஆக்கள்கிட்ட தராதரா. இது என்ன? இது கட்ட சம்பளா? இது எவ்வளோ? மாசி சம்பளம் என்ன? எவ்வளோ இது அப்படியே போத்தல்? 2200 அடிச்சிருக்கேன். விலையை அடிச்சிருக்கேன். ஓகே. உங்கள்கிட்ட வந்த இதில் வேண்டிக் கொள்ளலாமே நான் கடைக்கு. ரைட். ஓகே. அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னு சொல்லி நான் கிளிநொச்சிக்கு இந்த சந்தைக்கு முன்னுக்கு இருக்குது இந்த கருவாட்டு கடைகள். ஓகே, இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மலிவாக இந்த கருவாடுகள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். ஓகே, நன்றியா. ஓகே. நீங்களே நிறைய கருவாடு கடைகள்லாம் இருக்குது, வந்தால் கருவாடுகள் வாங்கிக்கொள்ளலாம். ஓகே, அப்படியே நாங்கள் சந்தை பகுதிக்குள்ளே போவோம். மீன்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு என்ன விலை விற்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மரக்கன்றுகள் எல்லாமே வந்து விற்கிறாங்க. பாருங்கள், மாங்கன்று, பிலா, கொய்யா, நிறைய கன்றுகள் இருக்குது. எவ்வளோ கன்றுகள்? எவ்வளோ? பல விதமான எல்லா விலையும் இருக்கு. 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா. 800 ஒரு விலைக்கு இருக்கு என்ன? என்ன உங்கள்கிட்ட என்னென்ன மரங்கள் இருக்குது உங்கள்கிட்ட? எங்கிட்ட எல்லா இனமும் இருக்கு. எல்லா இனமும் இருக்குது. ரைட். ஒரு வீட்டுக்கு தேவையான மர பூக்கண்டுகள்லேருந்து எல்லாமே இருக்கு என்ன உங்கள்கிட்ட? இது எவ்வளோ இந்த இந்த குரோட்டனுகள்? அதெல்லாம் 150 ரூபா கொடுக்குறோம். 150 ரூபா ஒரு குரோட்டன். கத்தரி கண்டு, மிளகா கண்டு. கத்திரி கண்டு, மிளகா கண்டு எவ்வளோ? அதெல்லாம் 100 ரூபா பேக். 100 ரூபா. ஓகே. இந்த பேக் ஒன்று 100 ரூபா என்ன? ரைட். ஓகே. வெளியிலேயே இருக்க ஐயாட்டம் வந்தால் அந்த வீட்டுக்கு தேவையான பூக்கன்றுகள் எல்லாம் பண்ணலாம். வெத்தலை கொடி இருக்குது. வெத்தலை கொடி எவ்வளோ ஐயா? 150 ரூபா வெத்தலை கொடி. பாருங்க, ஐயாட்டம் எல்லாமே இருக்குது, வந்தால் வாங்கலாம். மிளகு இருக்குது, மாங்கண்டு இருக்குது, சப்போட்டா. ரைட். நெல்லி. ஓகே. இங்கே நாவல் என்ன? இது நாவல், சப்போட்டா. ஓகே. உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. சரி. ஓகே. இந்த பகுதிகள் மீன் சந்தை இன்றைக்கு ஆக்க கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் கிளிநொச்சி மீன் சந்தை. எவ்வளோ நாள் போகுது? என்ன ஆர்ப்பாட்டம்? என்னதுக்கு ஆர்ப்பாட்டம்? நான் யாழ்ப்பாணம் அம்மா. நான் இந்த சந்தை ஒருக்கா வீடியோ எடுப்போன்னு வந்தேன். நான் இந்த வீடியோ எடுக்கணும். இது 1500 ரூபா கொண்டு எவ்வளோ விற்கிறது? கண்டபுரத்துலேயே 100 ரூபா கொடுத்து வந்துருக்கிறோம். இது எவ்வளோக்கு விற்கலாம்? 1 கிலோ மிஞ்சினா கதாச்சாரி. ஒரு காதில் கில்லிட்டு இந்த காடி விற்கிறமா? எவ்வளோ கிலோ? 1500 ரூபாயா? 2000 விற்குமா? 2000. எல்லாம் விலை விலைவாசிக்கு இந்த ஆர்ப்பாட்டம். அரிசி என்ன விலை? எனக்கு மனுஷன் இல்லை, ஆம்பளை பிள்ளை இல்லை. 3 பிள்ளைய கட்டி கொடுத்து சாப்பாடு தருவாங்களா? அவங்க தர மாட்டாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு போறீங்களே? கூப்பிட்டா போவேன். நல்ல கதை. இங்க எல்லாரும் பேரட்டுமா? சந்திரன் நிற்கிறாங்க. இப்போ ஓட்டு போடுறோம், ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நேற்று பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை பார்த்தாலும் கவிழ்ந்துருக்கு. இன்றைக்கு பார்த்தாலும் கவிழ்ந்துருக்கேன் இந்த பேரை. அப்போ என்னத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க? கருத முடிஞ்சு நாளே போக போகிறோம். சரியா நம்பி எல்லாம் சரியான கோபத்தில் நிற்கிறோம். ஆனால் என்ன விலை? என்ன எவ்வளோ சூட? கிலோ 500 ரூபா சூட. விளை மீன் என்ன? விளை மீன் எவ்வளோ? அரை கிலோ 300 ரூபா. சின்ன என்ன இது பாருயா? 1000-1500 ரூபா போகுது. இது என்ன மீன்? இது இந்த மீன் எவ்வளோ கிலோ? ஏன் இருக்கே இல்லை? எவ்வளோ? 800 ரூபா கிலோ. ரைட். என்ன இன்றைக்கு விலையில் கூடி இருக்கோ குறைஞ்சிருக்கோ? மீன் ஓகே. என்ன ரைட். கணவாயிரம் ஆள் தான் விலை. இன்றைய கொஞ்சம் பொறுக்கி ஓடி போய் கிடக்கு. நண்டவளா ஐயா? நண்டவளா 1200 ரூபா. இது கொஞ்சம் பெரிய முளை மீனாக கிடக்கு. எல்லாம் சின்ன. இது 1000 முளை மீன்.
இது கொஞ்சம் பெருசாக இருக்கு என்ன 1000 ரூபா. ரைட். இந்த கொஞ்சம் சந்தை பொறுக்கி வடி கிடக்கு. ஆனால் எவ்வளோ இறால் 2000 ரூபா. இது சின்ன எவ்வளோ 1400 ரூபா. 1200. நண்டை எவ்வளோ போகுது உங்கள்கிட்ட? சின்ன நண்டை 300 கிலோ 300 கிலோ. பரவாயில்ல போட கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் விலை குறைவா இருக்கு என்ன? ஏன் இன்றைக்கு கொஞ்சம் எல்லாம் பொறுக்கி போய் கிடக்கு? மது விலாக்ஸ் ஏன் இன்றைக்கு கொஞ்சம் பொறுக்கி போய் கிடக்கு ஃபுல்லா? கிளம்பல இல்லைன்னு கனவாவில் யார்ட்ட இது? கனவா 1400 ரூபா. நெத்தலி 1000 ரூபா. ஓகே. இது எவ்வளோ? இது என்ன மீன் இது? 1500 ரூபா. உங்கள்கிட்ட எவ்வளோ சூட? 400 ரூபா. ஓகே. மீன்கள் கொஞ்சம் ஓகே விலை குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கு வெறுக்கி வடிப்பே கிடக்குது சண்டை. உங்கள்கிட்ட எவ்வளோ? 2 இறால் 2000. அதிகமாக 2000 தான் வைக்கிறேன் அந்த பெரிய இறாலுன்னு. இது என்ன எவ்வளோ? 1200. என்ன ஃபுல்லாக அவ்வளோ பொறுக்கி வடிப்பே தான் கிடக்கு என்ன? ஆகல இல்லையோ என்னத்தான்? சரி இல்லை கொஞ்சம் பெரிய நண்டாக கிடக்குது. எவ்வளோ நண்டு? 1200 ரூபா. எவ்வளோ பெரிய நண்டு இது என்ன சீலாவே? எவ்வளோ? 1200 ரூபா கிலோ. ஓகே. நாங்கள் இறைச்சியினுடைய விலைகளையும் கேட்டுக்கொள்வோம். இன்றைக்கு கொஞ்சம் சந்தை பொறுக்கி ஓடி போய் கிடக்குது. ஓகே. இங்கால கோழி இறைச்சி கடை இருக்குது, மாட்டு இறைச்சி கடை இருக்குது. எவ்வளோண்ணா கிலோ இறைச்சி? கோழியா? கோழினா 1150 ரூபா. 1150. என்ன கல்வெட்டு எவ்வளோ? 1500 ரூபா. கல்வெட்டு கிலோ 1500 ரூபா. ப்ரோயிலர் 1150. 1150. வேறு என்ன இருக்கு? வேறு பேரன்ஸ் என்ன பேரன்ஸ் எவ்வளோ? பேரன்ஸ் 1700. 1700. விலையில் என்ன விலையில் குறைஞ்சிருக்கா? இந்த விட 100 குறைஞ்சிருக்கு. 150 குறைஞ்சிருக்கு. ரைட்டு. இங்கேயும் இறைச்சி கடைகள் இருக்குது. ஊர்கோழிகள் எல்லாம் இருக்குது. ஊர்கோழிகள் எல்லாம் தான் பண்ணி கொள்ளலாம். எவ்வளோ நம்ம மாட்டு கிலோ? 1950, 2200. என்ன டிஃப்ரெண்ட்? முள்ளு போட்டு 1950. முள்ளோட 1950, முள் இல்லாமல் 2200. 2200 ரூபா. ஓகே. ஓகே. நாங்கள் இப்போ மரக்கரை சந்தை, இது மரக்கரை கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடைகள் மரக்கரை கடைகளை பார்ப்போம். ஆமாம் அம்மையில் விற்கிறேன். எவ்வளோம்மா கத்திரிக்காய்? 150 ரூபா. 350 ரூபா கிலோ. கைத்தங்க 450 ரூபா. ஓகே. தக்காளி பழம் 350 ரூபா. நல்ல பழம் தான். இது எவ்வளோ? இது என்ன வெங்காயப்பூ என்ன எவ்வளோ? இது தால் எவ்வளோ? அது கிலோ 250 ரூபா. ரைட்டு. கரெக்டு 350 ரூபா. கறிமிளகா 500 ரூபா. வெங்காயம் எவ்வளோ ஆகுதா? வெங்காயம் பெரிய வெங்காயம் தம்பி இந்த பெரியவங்க என்னடா கொள்வனவு 250. சின்ன இப்போ விலை கூட என்ன? உருளைக்கிழங்கு என்ன விலை? உருளைக்கிழங்கு 200. இது அம்புல பைசான். ஓகே. ரைட். கச்சான பிக்கிறீங்க எவ்வளோ? பச்சை கச்சானே எவ்வளோ? 250 கிலோ. பெரிய வெங்காயம் 250, சின்ன வெங்காயம் 350. புடலங்காய் எவ்வளோ உங்கள்கிட்ட? இல்லை பெரிய புடலங்காய் என்ன கிலோ 350 ரூபா. 150 ரூபா. பரவாயில்ல, கொஞ்சம் மலிவு தானே. இப்போ இங்கே பாருங்க நிறைய மரக்கறி கடைகள் இருக்குது. ஐயாட்ட எவ்வளோ கோவா? 200 ரூபா. கிலோவா? கிலோ 200 ரூபா. ஓகே. எவ்வளோ நம்மகிட்ட பீட்ரூட் எவ்வளோ? பீட்ரூட் 450 ரூபா கிலோ. ரைட். மற்றபடி எவ்வளோ உங்கள்கிட்ட? இது மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ? 150 ரூபா கிலோ. ஓகே. வாழைக்காய் 150. எல்லாம் 150 கிலோ. இது உங்கள்கிட்ட எவ்வளோ? கத்திரிக்காய் எவ்வளோ? அது 150. கத்திரிக்காய் 200 ரூபா. இதை எடுத்தால் 150 ரூபாய் போட்டு இப்போ விலையை கூட சொல்றீங்க. கூடும் குறையும் என்ன?
பாருங்க அப்படியே நிறைய மரக்கறி கடைகள் இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ இஞ்சி எவ்வளோண்ணா போகுது? இஞ்சி 1600. இந்த கடவுளை பூசணிக்கா 150 கிலோ. ரைட். ஓகே, பாருங்க நிறைய கடைகள் இருக்குது, நிறைய மரக்கறி சந்தைகள், குட்டி குட்டியாக நிறைய கடைகள். எவ்வளோ நீங்கள் கரெக்டாக எவ்வளோ வைக்கிறீங்க? 350 ரூபா. தக்காளி பழம் 330. பச்சை மிளகா 900 கிலோ. இருக்கிறதுக்கு பச்சை மிளகா விலை கூட போடுங்க. என்ன கத்திரிக்காய் எவ்வளோ? 350 ரூபா. 350 அங்கே 250 விற்கிறாங்க. தேசிக்கா 150. உருளைக்கிழங்கு 160. ரைட். ஓகே. என்ன ஆக்கலை காணல அங்கே சந்தை எடுத்து பாரு. என்னமே உங்கள்கிட்ட பீட்ரூட் எவ்வளோ? ஆனால் பீட்ரூட் எவ்வளோண்ணா? சசியண்ணா பீட்ரூட் 1 கிலோ 180. 600 கிலோ. ஓகே. இது எவ்வளோ? முள்ளங்கி எவ்வளோ? முள்ளங்கி கிலோ 250 ரூபா. ரைட்டு. கேரட்டு 400 ரூபா. ஒரு விலையிலக்கு இருக்குது, ஒரு இதுக்கு இது என்ன? கோவா கிலோ. ரைட். ஒவ்வொரு விலைகளில் இருக்குண்ணா, ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஐயா பாவக்காய் எவ்வளோ? பாவக்காய் 600 ரூபா. அங்கெல்லாம் பாவக்காய் காண இல்லை, இங்கெல்லாம் பாவக்காய் கிடக்குது. பாவக்காய் 600 ரூபா. ஓகே. போஞ்சி 450 ரூபா. ஓகே. இது எவ்வளோ அப்படி? 80 ரூபா. ரைட். இப்படி வேறு நீட்டுக்கு மரக்கறி கடைகள்லாம் ஃபுல்லாக மரக்கறி கடை. ஓகே. இப்போ மீன்களுடைய விலைகளும் வந்து கேட்டிருப்பீங்க, மரக்கறிகளுடைய விலைகளும் வந்து கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் வேலைக்கு வந்துட்டோமா இல்லாட்டி மற்றபடி சந்தைன்னு சொல்லி சொன்னால் ஒரு பரபரப்பாக இருக்கும். இங்கே அந்த பரபரப்பே இல்லை. சந்தையில் வந்து மரக்கறி சந்தையாக இருக்கட்டும், மீன் சந்தையாக இருக்கட்டும், ஒரு பரபரப்பே இல்லாமல் கிடக்கும். ஒரு வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கு. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுவிலக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காணொளி வாயிலாக நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.